இந்த டீம்லயே வந்து இவ கிரஷ் ஆனா பத்தியா அந்த பையனும் இந்த ரூபி ஹீரோயினை தான் அழகா பாடுவாங்க. 2 பேரையும் பேரா சேர்த்து 2 பேரையும் பாட சொல்லுவாரு. இவ ஒரு பக்கம் பாடுவான், ஒரு பக்கம் பாடுவான். அதுல 2 மிஸ்டேக் இருக்கும். என்னன்னா 2 பேரும் இன்னும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதால 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாரு. அந்த பையன் வந்து ஓகே நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட வீட்டுக்கு வரும். அந்த பொண்ணு சொல்ல என் வீடு ஒரு சின்ன வீடு தான், நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கூட்டிட்டு போவோம். அவங்க வீட்டுல இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்படி இப்படி கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்ட் வந்து டப் டப்னு கேட்கும். உட்டன் வீடு இல்லையா, சோ அதனால கேட்கும். இந்த பொண்ணு என்ன சவுண்ட் கேட்குதுன்னு வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும். இந்த பையனை அதை பாத்துருவான். பாத்துட்ட உடனே இவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடும். சோ அந்த இடத்துல வந்து வந்து டக்குனு இவனை கூட்டிட்டு வந்துடும். அவங்க அம்மா அவங்க அப்பா வந்துருவாங்க. நீங்க எப்போ நீங்க லவ் பண்றீங்களா, யார் இந்த பையன் அப்படிலாம் கேட்கும். அவ வந்து டென்ஷன் ஆயிடுவானே, இவன் வந்து என் ஃப்ரெண்டு பாட்டு கிளாஸ்க்கு ப்ராக்டிஸ் வந்திருக்கான், இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சண்டை போடுவா. இல்ல இல்ல நீங்க வந்ததே நாங்க பாக்கல, ஓகே ஏதாவது குக் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னா அந்த பையன் கிளம்பி போயிடுவான். அவன் என்ன பண்ணுவானா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இந்த விஷயத்த, இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி ரொமான்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சும்மா இருக்காம இவளை புலி பண்ணுவாங்களே அந்த கேங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். மறுநாள் ஸ்கூலுக்கு போவா, அங்கே இவளை பயங்கரமா புலி பண்ணுவாங்க. இவ அங்க வந்து ஓடி வந்து அழுதுகிட்டே வந்துருவா. இவனை பார்த்து கோவப்பட்டு இவங்கிட்ட பேச மாட்டா.